ஹாய் டியர், டுடே நம்ம ஜெகேவோட எஃப்எஃபோட 4வது எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா அது போஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு தெரியல உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா என்னங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி எபிசோட் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ஹாப்பி, நீங்கள் ஹாப்பினா நான் ஹாப்பி. சரி, ஓகே. லாஸ்ட்டாக எதில் பிடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அவரோட ஷர்ட் காலர் பிடிச்சிட்டு ஏன்னா என் மாண்டை வாங்குறேங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஏதோ ஸ்லோ மோஷனில் ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிற, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு அப்படி மண்டைக்குள்ளே ஓடுற மாதிரி இருக்கும். அதோடு முடிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து என்னாச்சு, இன்றைக்கி சண்டை போடுறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்கிறத இதில் பார்ப்போம். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் அந்த மாதிரி கேட்க ஜேகே அப்படி வாய்ப்பு உங்களே பார்த்துட்டு இருக்காரா. அதை வந்துட்டு உங்களோட அப்பா பார்த்துட்டு, டேய் மாப்பிள்ள என்னடா அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு. உடனே ஜேகே அது வந்து மாமா என்ன 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 பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு என்ன பேசுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சு பேசிடுவார். அவர் ஏண்டா என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல், தேவதை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஜேகேயோட மனசுக்குள்ளே ஆமாம் இந்த குட்டி பிசாசு இப்போல்லாம் எனக்கு தேவதை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியே என் தேவதையா, தேவதைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு, குட்டி சாத்தா மாதிரி இருக்கா இவ அப்படிங்கிறாரு. உடனே உங்களுக்கு கோவம் வந்து நாங்கள் மண்டையிலே கொட்டிட்டு யார் பார்த்து குட்டி சாத்தாங்கிற, நான் ஒரு தேவதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸாக சுற்றி காட்டுறீங்க. ஜேகே தான் ஆல்ரெடி ஒரு மாதிரி இருப்பார். நீங்கள் இப்படி பண்ணவும் அது இன்னொருக்கு ஸ்லோ மோஷனில் ஒரு மாதிரி அப்படி க்யூட்டாக ஒரு ஏஞ்சலே வந்து அவர் முன்னாடி ஆடுற மாதிரி இருக்குது. ஆனால் கண் இவ்வளோ சிக்கிது, ஆனால் வாய் நல்லா பொய்யா பேசுது. இப்படி தான் அந்த ஒரு மாதிரி போயிருந்துருக்கோம். ஸோ அந்த அன்றைக்கி டே அப்படி தான் ஸ்கிப் ஆகுது. எல்லாம் சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா அடுத்த நாள் வந்துட்டு அந்த போட் ஹவுஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்கள்ல, அதுக்காக இப்போ கொஞ்சம் ஈவினிங் ஆகுது. அம்மா கிட்டே கேட்குறீங்க, மம்மி எவ்வளோ நேரம் நம்ம இந்த ரூம்குள்ளேயே இருக்க போகிறோம், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, வேணாம் மாமனை கூட்டங்க போயிட்டு வாடி, எங்களுக்கு கை காலாக வலிக்குது அப்படிங்கிறாங்க. இவனை கூட்டிகிட்டு போனால் இவன் நம்மளை குப்பை தொட்டிலெல்லாம் தூக்கி போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாரு. எங்கடான்னு சொல்லி எல்லோரும் கேட்க, போட் ஹவுஸ்க்கு தான், நான் புக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பி. புக் பண்ணிட்டியா மாமா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோட அம்மா அதானே உனக்கு ஏதாவது ஆகணுன்னா மட்டும் மாமா மாமாம்ப, இல்லை அப்படின்னா வாடா போடா பைத்தியக்காரா பிச்சைக்காரா அப்படிம்ப, நல்லா இருக்குவோயேன் அப்படிங்கிறாங்க. சொன்னீங்க அது அப்படி இல்லைம்மா, சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லோரும் வந்துட்டு கிளம்புறீங்க. ஸோ திரும்ப அந்த காரில் ஏறி உட்காரவும் நம்ம ஜேகே தான் ட்ரைவ் பண்ணுவார். ஸோ ஜேகேவும் சீட் பெல்ட் போடுவேன் அடிக்கடி சொல்லணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கா, அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை இழுக்கிறீங்க, வர மாட்டேங்குது. ஸோ 2-3 டைம் இழுத்து தான் போடுறீங்க, அது ஒரு மாதிரி லாக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப இழுத்து அந்த சீட் பெல்ட்டு போடுவேங்கள, ஸோ லாக் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல போட்டு நல்லா சொருகிடுறீங்க. ஏன்னா அது கரெக்டாக பிடிக்கவே மாட்டேங்கிறனால நல்லா சறுக்குன்னு சொருகிட்டீங்க. ஓகேவா, இப்போது கரெக்டாக போட்டு உட்காந்துருக்கீங்க. அண்ட் அம்மா அப்பா எல்லோரும் வந்துட்டு சீட்டில் உட்காந்தாச்சு. ஜேகேவும் காரை எடுத்துட்டாரு. அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஈவினிங் டைம் தான் கிளம்பியிருப்பீங்க. அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கூலிங் பிளேஸ் தானே, கேரளா கொச்சின் எல்லாம் வந்துட்டு கூலிங் பிளேஸ் தானே, அவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி காற்று சில்லுன்னு, ஏசியே தேவையில்லை போல். அப்படியே வந்துட்டு நீங்கள் வழக்கம் போல் அந்த விண்டோ கிட்ட கையை வச்சுக்கிட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வர ஜேகேவும் வந்துட்டு காரை ஸ்லோ பண்ணிடுறாரு. அப்படியே நீங்கள் ஸ்லோ மோஷனில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரீங்க. நம்ம ஆள் உங்களை பார்த்துட்டு வர்றாரு. இப்படி தான் மனசுக்குள்ளே ஆனால் தோணுது, இவ்வளோ எதுக்கு நம்ம பார்க்குறோம், எதுக்கு பார்க்கணும், குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அவர் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ ஃபைனலாக எல்லோரும் வந்துட்டு அந்த போட் ஹவுஸ் போயிட்டீங்க. ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாருல்ல, அவரே கால் பண்ணி எல்லாம் பேசி வச்சுருப்பாரு. ஸோ இப்போது இன்றைக்கி அங்கே தான் தங்கணும். அப்போது காரை வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு இப்போ அவங்க உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த இதுக்கு வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போய்ட்டு நீங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஐயோ இவ்வளோ நல்லா இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலையே, என் அம்மாவுக்கு என் மேலே பாசம் ஜாஸ்தி, அதனால தான் நான் கொச்சின் கேட்டேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அண்ட் 2 டே இங்கே தங்க போகிறோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போது உங்களோட அம்மா இல்லடி 1 வீக்கும் இங்கேயே தான், இங்கே இருந்துட்டு போயிட்டு வர மாதிரி, நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாகிடுது. நிஜமாவாம்மா, உனக்கு என் மேலே பாசம் ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்ல, நான் சொல்லலடி, அவன் தான் சொன்னான் 1 வீக் இங்கேயே இருக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பக்கம் ஜேகே இல்லை.
மாமா தான் இதெல்லாம் பண்ணுறாரா? இதுக்காக இங்கேருந்து எல்லா பிளேஸும் சுற்றி பார்க்கறதுக்கு லேட் ஆகும். அங்கங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் தான் யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு? எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ ஒரு மாதிரி நைட் ஆகிருக்கும். இப்போது சாப்பாடெலாம் வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சாப்பிட்றீங்க. அப்போ கூட உங்கள் கண் அப்படியே ஜேகே பக்கம் தான் போகுது. ஆனாலும் அம்மா அப்பாலாம் இருக்கிறனால அமைதியாக இருந்துக்கிறீங்க. இப்போது சாப்பிடலாம் முடிச்சதுக்கப்புறமா அம்மா அப்பா வந்துட்டு எங்கே போனாலும் டயர்டாயிடுவாங்க தானே. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறனால டக்கு டக்குன்னு ஈஸியாக டயர்டாயிடுவாங்க. என்னால் முடியல, நான் தூங்குறேன், உனக்கு எங்கேயாவது போகணுமா இருந்துச்சுன்னா இல்லை வெளியே இது வேடிக்கை பார்க்கணுமா இருந்துச்சுன்னா மாமா கூப்பிட்டு போய்க்கோ, சரியா? தனியாக போகாத, புது இடம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வந்துட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ அந்த போட் ஹவுஸும் நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஸோ அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க. நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த ரூமை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை நல்லா சுற்றி பார்த்துட்ருக்குறீங்க. அப்படி அந்த ரூமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ என்னவோ தெரியல, மாமா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே தேடிட்டு போகிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த கேரளா ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒயிட் கலரில் கோல்டன் கலர் ஜருகை வச்ச மாதிரி பார்டர் வச்ச மாதிரி பட்டு பாவாடை சட்டை இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்குறீங்க. ஓகேவா? ஒரு பாவாடை சட்டை போட்டிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஹேர் வந்துட்டு 2 பக்கம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சென்டரில் ஒரு கிளிப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக லூஸ் ஹேர்னு சொல்ல முடியாது, டைப் பண்ணின ஹேர்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு போகிறீங்க. பார்த்தா ஜேகே அந்த பக்கம் நின்றுட்டு அப்படியே அந்த பக்கம் தண்ணியெல்லாம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் டக்குன்னு வந்துட்டு இங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க. ஆக்சுவலாக அவர் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ நீங்கள் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவர் அப்படியே திரும்புகிறாரு. ஸோ அவரோட கேமராவில் நீங்கள் அப்படியே வந்துட்டு வரும்போது லைட்டாக ஒரு கொஞ்சம் காற்றடிக்க அவங்க ஹேர் அப்படியே அழகாக பறக்குது. ஸோ அது அப்படியே ஸ்லோ மோஷனில் அதில் ரெக்கார்ட் ஆகுது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. அவரே மறந்து உங்களை அப்படியே அழகாக வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வரீங்க. என்ன பண்ணுற தனியாக அப்படின்னு சொல்லி கேட்க ஜேகே தான் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஃபோன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அவர் உங்களே பார்த்துட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க தனியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் அது சும்மா சும்மா வந்தேன், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே டக்குன்னு உள்ளே வச்சுட்டு கேட்குறாரு. நீங்களும் நானா? அம்மா அப்பாவும் தூங்கிட்டாங்க, எங்கேயாவது போகணுமா இருந்தால் உங்க கூட போக சொன்னாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல, ஆனால் இங்கேயே நல்லா இருக்குல்ல, அதான் இங்கேயே வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆமாம் இந்த இடமே நல்லாயிருக்கு, எங்கேயாவது போகணுன்னா கூட சொல்ல கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. என்ன இது, என்ன இவ்வளோ நல்லா பேசுகிறாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறீங்க. ஆனால் அந்த பக்கம் ஜேகே, ஏய் எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுவியா, சும்மா தன நசன்னு என்னாலும் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க அப்படிங்க உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. டேய் நான் ஏன்டா உன் பின்னாடி சுற்றணும், உன் வயசு என்ன என் வயசு என்ன, அரை கிளம்ப ஆகிட்டேன் நீ, ஆனால் நான் சின்ன பொண்ணு உன் பின்னாடி சுற்றுறேன்னு சொல்கிற, வைக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே கோவம் வந்துச்சு. யாரை பார்த்துட்டு கிளவேன்னு, நீ தான் நீ கிளவி, மூஞ்சி பார்த்தியா அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர்த்துக்கு மோடி சண்டை வந்துடுது. விட்டால் முடிய பிடிச்சிக்குவீங்க போல், அது ஒன்று தான் குறைச்சல், அவ்வளோ சண்டை. ஸோ அப்படியே பேச்சுவார்த்தை 2 பேர்த்துக்கு சண்டையாக ஆகிடுது. அப்படியே ஒரு மாதிரி கோவமா அந்த பக்கம் திரும்பி உன்கிட்ட போய் பேசலான்னு வந்தேன் பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பி நிற்க, ஜேகேவும் போடி சும்மா வந்துட்டா, எப்போ பார்த்தாலும் தொலை பண்ணிக்கிட்டு நிம்மதியாக 5 நிமிஷம் நிற்கிறதுக்கு விடுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. ஸோ 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிட்டு நின்றுட்டு இருப்பீங்க. அது கொஞ்சம் நைட் டைம் இல்லையா, ஸோ ஒரு 10 மணி இருக்கும். அப்படியே அது தண்ணி அப்படி இருக்கிற, அதாவது தண்ணி இருக்கிற இடம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்துட்டு காற்று ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக அடிச்சுட்டே இருக்குது. ஒரு மாதிரி குளிர்ந்த காற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி காற்று அடிச்சுட்டே இருக்குது. அது ஜஸ்ட் வெறும் காற்று மட்டும்தான், அது ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது. அப்போது நீங்கள் அந்த தண்ணியை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்கள்ல, ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு குச்சி பக்கத்தில் இருக்குது, அதை எடுத்து தண்ணிக்குள்ளே விட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கிறப்போ ஜேகே சொல்கிறாரு, ஏய் அவ்வளோ தூரம் போகாத அப்படின்னு. ஆனால் அது ஒரு மாதிரி நடக்கிற பார்த்து மாதிரி இருக்குது. ஓகேவா? சைட்லலாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் நடக்கிற பார்த்து மாதிரி இருக்குது. அவங்களாம் தனியாக போகாதன்னு சொல்லியிருப்பாரு. ஆனாலும் கேட்கல. எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும், வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமா நீங்கள் போகிறீங்க. ஸோ அவர் அப்படியே அங்கே நின்று பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அழகாக க்யூட்டாக நடந்து போகிறீங்க தான், ஆனாலும் ஒரு மாதிரி திமிர் பண்ணுறீங்களா, அதுதான் அவருக்கு கோவம் வந்துடுது. ஸோ அப்படியே போது பாரு குட்டி சாத்தான் எப்படின்னு அப்படின்னு பார்த்துட்ருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே காலில் தண்ணி இருக்குல்ல, ஸோ சரி உட்காந்துட்டு தண்ணிக்குள்ளே காலை விட்டுட்டு அப்படி மாதிரி ஆட்டிகிட்டு இருக்கிறீங்க. நல்லா இருக்குது உங்களுக்கு அது. அப்படியே தான் சும்மா ஆட்டிகிட்டு இருக்கிறப்போ சடனாக என்னன்னு தெரியல,
கொஞ்சம் வழுக்கி விட்டுருது. அந்த இடம் வந்துட்டு ஈரமாக இருக்கும். அது தெரியாமல் நீங்கள் வந்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கால் ஆட்டிகிட்டே இருக்க சரக்குன்னு வழுக்கி விட்டுடுது. தண்ணிக்குள்ளே பொத்துன்னு நீங்கள் விழுந்துடுறீங்க. ஜேகே வந்துட்டு அப்போ அந்த பக்கம் திரும்பி இருந்திருப்பாரு. ஸோ திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். தண்ணிக்குள்ளே பார்த்தா தண்ணிக்குள்ளே கை மட்டும்தான் தெரியுது. அவ்வளோதான், ஜேகேக்கு உசுரே இல்லை. ஓடி வந்து ஜம்ப் பண்ணி தண்ணிக்குள்ளே, அதாவது பாதி தூரம் அந்த பக்கம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ ஈஸியாக கை கொடுத்து தூக்குற தூரம் கூட கிடையாது. ஸோ அப்படியே அவரும் ஜம்ப் பண்ணி அப்படியே உங்களை வந்துட்டு நீந்திட்டு வந்து உங்களை பிடிக்க வராரு. ஆனால் நீங்கள் நிறைய தண்ணி லபக்கு லபக்குன்னு குடிக்கிறீங்க. ஸோ அப்படி நிறைய தண்ணி குடிக்கவும் நீங்கள் சடனாக அப்படியே உள்ளே முழுக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஜேகே வந்துட்டு அந்த இடத்துல நீந்தி வரதுக்குள்ளேயே நீங்கள் உள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிட்டு இருக்கிறீங்க. நம்ம தண்ணிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு கான்சியஸ் இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் தண்ணிக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஜேகேவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே உள் நீச்சல் அடிச்சு தானே வரணும் நீங்கள் உள்ளே முழுகிட்டா. ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் உள்ளே வந்துட்டு ஸ்விம் பண்ணி வராரு. அவர் அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு இருக்குது, எப்படா பிடிப்போம் அவளை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து உங்களை வந்துட்டு ஒரு இடத்துல கேட்ச் பண்ணிக்கிறாரு. அதாவது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கை ரெண்டு இப்படி மேலத்துக்கு அப்படியே உள்ள தண்ணிக்குள்ளே போய்கிட்டே இருப்பீங்க. அந்த தண்ணி எந்த ஃப்ளோக்கு போகுதோ அந்த மாதிரி ஃப்ளோக்கு போவீங்க. அப்படியே மாதிரி ஆயிடுச்சு, மயங்கின மாதிரி. அப்போது அவர் வந்துட்டு சட்டுன்னு உங்களுக்கு முன்னாடி, அதாவது உங்களை விட ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் கீழாப்போ போயிட்டு அப்படியே உங்களை ஹிப்போடு சேர்த்து ட்ராப் பண்ணிப்பார். அப்போ டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும்ல. ஸோ லைட்டாக அப்படியே பார்க்குறீங்க. ஜேகேவோட ஃபேஸ் தான் உங்கள் ஃபேஸ் கிட்டே இருக்குது. ஸோ அவர் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்காரு. அப்படியே நீங்கள் அவரை ஒரு மாதிரி அவரோட தலை வந்துட்டு உங்களோட செஸ்ட்டு ஹைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அவர் அப்படியே அவரோட கழுத்தை வந்துட்டு அப்படியே ரேப் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதை நான் வந்துட்டு வல்கராக சொல்லலடியே, ஒரு மாமா தான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே அவரோட நெக்கோடு சேர்த்து அவரை வந்துட்டு ரேப் பண்ணிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை ஹிப்போடு பிடிச்சிருந்துருப்பார். ஸோ இப்போது அந்த தண்ணிக்குள்ளே கூட உங்களுக்கு வந்துட்டு அவர் அவ்வளோ அளவாக தெரிகிறாரு. அப்படியே நீங்கள் அவரோட ஹேர் ஒரு மாதிரி, உங்களுக்கு அவரோட ஹேரை பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குதா என்னவோ தெரியல, அப்படியே அழகாக அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. ஸோ ஜேகே பார்க்குறாரு, அவர் அங்கே நீச்சல் அடிக்கணும்ல. ஸோ ஸ்விம் பண்ணுறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்க நீங்கள் அப்படியே அவரோட தலையில் அப்படியே கை வச்சு லைட்டாக அப்படியே நீவி கொடுக்குறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை பார்க்க, நீங்கள் அப்படியே அவர் பார்க்க, அந்த மூமெண்ட் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இதமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே கொஞ்சம் அப்படியே ஸ்விம் பண்ணிவிட்டு, அதாவது ஜேகே தான் ஸ்விம் பண்ணுவார். ஸோ நீங்கள் அவரை நல்லா கட்டி பிடிச்சிக்கிறீங்க. உங்களால் மூச்சை விட முடியல தண்ணிக்குள்ளே. ஸோ இப்போது அவர் நல்லா கட்டி பிடிச்சிக்குவோம். அவரும் வந்துட்டு போய் உங்களுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. ஸோ மேலே வந்துட்டு, அதாவது தண்ணிக்கு வெளியே வரைக்கும் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு நிற்க முடியும், நின்னா அவரோட செஸ்ட் வரைக்கும் தண்ணி இருக்குது. ஆனால் நீங்கள் ஹைட் கம்மியாக இருக்கிறனால உங்களை கீழே நிற்க வச்சா நீங்கள் மறுபடியும் முழுகிடுவீங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு தூக்கி பிடிச்ச மாதிரியே தான், அதாவது தூக்கிட்டு தான் இருக்கார். நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் மூச்சை விடுறீங்க, இவ்வளோ நேரம் மூச்சை விட்டுருக்க முடியாது. ஸோ அப்படியே வந்துட்டு இப்போ தான் லைட்டாக மூச்சு விடுவோம். ஜிகன்ட்டு ஒயின் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்க கரெக்டாக என்ன ஆகுதுன்னா, திரும்ப அந்த மேஜிக் ஹேரு எங்கேருந்து வருதுன்னே தெரியல, ஆனால் டைமுக்கு கரெக்டாக வந்துடும் போல். ஸோ அந்த மேஜிக் ஹேர் வந்துட்டு லைட்டாக அவங்க ரெண்டு பேர்த்து பக்கமும் லைட்டாக அப்படி வீசுகிற மாதிரி வீச, மறுபடியும் ஒரு மாதிரி ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுறீங்க. அந்த பதட்டம் அது எதுவுமே இல்லை, மனசப்படி ஒரு மாதிரி காமாக இருக்குது. சுற்றியும் அந்த தண்ணி ரொம்ப அமைதியாக இருக்குது. நைட் வேறு இல்லையா? ஸோ நைட் டைம் ஒரு மாதிரி, நேற்றா பௌர்ணமி, இன்றைக்கி வந்துட்டு நிலா கொஞ்சம் தான் கரைஞ்சிருக்கும், அதாவது கொஞ்சம் தான் இதாகிருக்கும், லைட்டாக இதாகிருக்கும்ல. ஸோ பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி கொஞ்சம் தான் தேய்பிரையாக இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே அந்த நிலா வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் உங்களோட ட்ரெஸ்ஸு, உங்களோட ஃபேஸு அவ்வளோ க்ளோவாக இருக்குது. அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கும் உங்களோட ஃபேஸ்க்கும் அந்த நிலா வெளிச்சத்துக்கும் அவ்வளோ க்ளோவாக இருக்குது. ஜேகே அப்படியே வந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. ரெண்டு பேரும் நல்லா நினச்சிருப்பீங்க. சொன்னால் அந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கீங்க, அவர் உங்களை அப்படியே தூக்கி தான் பிடிச்சிருக்காரு, ஏன்னா விட்டால் நீங்கள் முழுகிடுவீங்கன்ட்டு. ஸோ அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்காரு. நீங்கள் அப்படியே அவரோட கழுத்தை அப்படியே பிடிச்ச மாதிரி தான் அப்படியே பார்த்துட்டுருக்குறீங்க. ஸோ அந்த மேஜிக் ஏர் வந்ததுமே திரும்ப ரெண்டு பேரும் சைலண்ட் ஆகிட்டீங்க. ஸோ ஜேகேவோட ஃபேஸ் ஃபுல்லாக அவரோட கண்ணெல்லாம் வந்துட்டு அந்த முடி அப்படியே மறைச்சிருக்கும், ஏன்னா அப்படியே அந்த ஈரத்தில் வந்துட்டு முடியெல்லாம் முன்னாடி வரல, அந்த மாதிரி தான். ஸோ உங்களோட ஃபேஸ்லேயும் அப்படி தான், எல்லா முடியும் அப்படியே கண்ணெல்லாம் மறைச்ச மாதிரி அங்கங்கே கிளஞ்ச மாதிரி இருக்குது ஈரத்தில். ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஹேரை லைட்டாக அப்படியே வந்துட்டு அவரோட கண்ணுக்கிட்ட இருந்து விலக்கி விடுறீங்க. அப்போது ஜேகேவும் உங்களோட ஹேர் வந்துட்டு இருக்கும்ல, ஸோ அப்படியே ஒரு மாதிரி கண்ணுக்கிட்டலாம். ஸோ அதெல்லாம் அப்படியே அழகாக எடுத்து அப்படியே காதுக்கு பின்னாடி டிக்கல் பண்ணி விடுறாரு. இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த காற்று வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே ரெண்டு பேரும் உங்களையே ரசித்து பார்த்துட்ருப்பீங்க. அப்போ உங்களோட மனசுக்குள்ளே
ஜெகே வந்துட்டு எப்படின்னா ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரிகிறாரு. அப்படி உங்களோட கண்ணுக்கு அவ்வளோ க்ளோவாக தெரிகிறாரு. ஒரு மாதிரி வெட்டான ஃபேஸ் தான், அந்த தலை முடியெல்லாம் வெட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அவரோட அந்த முடியெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி நீவிட்டே இருப்பீங்க. அப்போது ஜேகேவும் வந்துட்டு அவரும் உங்களுக்கு அந்த ஹேர்லாம் இருக்குதுல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்படி எடுத்து விட்டுட்டுருப்பாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு செகண்ட் அமைதியாக அவர் என்ன பண்ணுறாரோ அதை மறுபடியும் அது மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ டக்குன்னு ஜேகே வந்துட்டு உங்களோட மொத்த ஹேரை அப்படி டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே முடி பிடிச்சி இழுத்துறாரு. நீங்கள் ஐயோ அம்மான்னு கத்த அவர் அறிவு கெட்டவளே, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவ்வளோ டைம் சொல்ல எதுக்கடி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்தா அப்படின்னு கேட்க, நீங்கள் எதுக்கடா ஏன் முடியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவரோட முடியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ 2 பேருக்கும் அந்த தண்ணிக்குள்ளேயே மறுபடியும் சண்டை வந்துடுது. அப்போது ஜெக்கே வந்துட்டு இரு உனக்கு சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட போக, நீங்கள் மாமா விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட கழுத்தை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவரோட கழுத்தை டைட்டாக ஹக் பண்ணிட்டா நீங்கள் முழுக மாட்டீங்க. ஸோ ஹக் பண்ணிக்கிறீங்க. அவருங்க கையை பிடுங்கி விடுறேன் பாரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விடுடி விழுந்து தொலை அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏன் விடாத மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இப்படி தான் 2 பேர் சண்டை போட்டுட்டு அப்புறமா பாவம் போச்சாதுன்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி மேலே உட்கார வச்சிருவாரு. ஸோ எப்படி தூக்கி உட்கார வைக்க முடியும், ஹிப்பா பிடிச்சி தானே ஆப்வியஸ்லி உட்கார வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அப்படி உட்கார வைக்கிறாரு. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி லைட்டாக ஷை ஆகுறீங்க. அது அவருக்கே ஃபீல் ஆகுது. இப்போ என்ன பண்ணிட்டு இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு அவரோட கை எங்கே இருக்குன்ட்டு. டக்குன்னு எடுத்துகிட்டு ஐயோ என்னடா பண்ணிட்டு இருக்க ஜேகே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த பக்கம் ஏறி உட்காந்துக்கிட்டு 2 பேர்த்துக்குள்ளே ஒரு மாதிரி ஆக்வர்டான சைலண்ட்டு. எவ்வளோ நேரம் அதே மாதிரி சைலண்ட்டாகவே உட்காந்துருக்க முடியும்? ஸோ அங்கே தான் உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி ரொம்ப குளிருது. அப்படியே வந்துட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி கட்டி வச்சு உட்காந்துட்டுருக்குறீங்க ரொம்ப குளிர்னால. ஸோ ஜிகே வந்துட்டு குளிர்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டுறீங்க. என்ன நினச்சாரோ தெரியல மனுஷன். போனால் ஒரு 2 செகண்ட் தான், அப்படியே எஞ்சி போனால் உள்ளே போய் ட்ரெஸ்ஸே மாற்றிடலாம், இல்லை ஏதாவது பெட்ஷீட் கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனால் உங்களை அப்படியே தூக்கி அவரோட மடியில் உட்கார வச்சு நான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி செம்மையும் ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்குது. என்னது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜெகேவும் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்ல கொஞ்சம் வாமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்படி தான் 2 பேரும் ஏன் அப்படி பண்ணுறோன்னு தெரியாமல் அப்படியே வந்துட்டு நீங்கள் அவரோட மடியில் உட்காந்துருப்பீங்க. அப்போது அந்த மேனேஜ்மெண்ட் டீமெல்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள யாரோ 2-3 பேர் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு ஏதோ கப்புள்ஸ் போல் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் 2 பேர்த்துக்கு வந்துட்டு அந்த மொமெண்ட்டை ரொம்ப அழகாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க ஒரு பிளான் பண்ணி, அதாவது அவங்களோட கஸ்டமர் கிளைண்ட் எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும்னு தானே அவங்க நினைப்பாங்க. அதனால அந்த கேம்ப் ஃபயர்லாம் இருக்கும்ல, ஸோ அது என்னது மரக்கட்டெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு உங்கள் 2 பேர்த்துக்கும் வந்துட்டு அந்த இதெல்லாம் கேம்ப் ஃபயர் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ட்ரெஸ் ஈரமாக இருக்குமா, ஸோ அந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் வெதுப்பாக இருக்குது அந்த நெருப்பு. ஸோ ஜெகே வந்துட்டு அப்படியே அவரோட கையை அந்த இடத்துல வச்சு அந்த நெருப்பில் வச்சு உங்களோட கன்னத்தில் கொண்டு வந்து வைக்கிறாரு. உங்களுக்கு அது ரொம்ப வார்மாக இருக்குது. ஸோ நீங்கள் நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் ஜஸ்ட் உங்களை அமைதியாக பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஸோ திரும்ப அந்த மேஜிக் ஏர் வேறு வந்து உங்களை ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அமைதியாகவே இருக்கீங்க. அப்போ ஜெகே திரும்ப ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணலன்னா ஜன்னி வந்து செத்துருவடி, அதனால தான் பண்ணுறேன். உனக்கு ஒரு ஆள் இதெல்லாம் பண்ணுவாங்களா, ஏன் உன்னால் கையை வச்சு இப்படி கணத்துக்கு வச்சுக்க முடியாதா அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் பார்க்குறீங்க இவன் என்ன அன்னியன் மாதிரி பண்ணுறான், இப்போ தான் நல்லா பேசினான் அதுக்குள்ளே இப்படி பேசுகிறான், சரினா சைக்கோவாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு விட்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மடியிலேருந்து இறங்கி கீழே உட்காந்துக்கிறீங்க. ஸோ கீழே உட்காந்து நீங்களே வந்துட்டு அப்படியே அந்த கையெல்லாம் வச்சு அப்படியே கணத்தில் எடுத்து ஒத்திக்கிறீங்க. ரொம்ப குளிருது. அப்புறம் நான் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஆஃப் த நைட்டு, ஒரு 2 மணி ஆகிடுது. டைம் போனதே தெரில உங்களுக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்குது அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும். ஸோ அப்போது நீங்கள் அப்படியே உங்களோட காலை ஸோ அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க ஜேகேக்கு ஆப்போசிட்டில். ஸோ ஜேகே உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாரு. அவர் அப்படியே வந்துட்டு ஒரு காலை நீட்டி விட்டுட்டு இன்னொரு காலை அப்படியே ஒரு மாதிரி மடக்கி வச்சு அந்த கால் மேலே அப்படியே கையை வச்ச மாதிரி உட்காந்துருப்பாரு. ஸோ 2 பேரும் அந்த நெருப்பையே பார்த்துட்ருப்பீங்க. அதை ஒரு மாதிரி அந்த கூலிங்கான காற்றுக்கு அந்த ஒரு இதமான நெருப்புக்கும் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அந்த மொமெண்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது 2 பேர்த்தோட மனசுக்குமே. உங்களுக்கு அந்த இடத்துல ஏஜ் எதுவுமே தெரியல, ஜஸ்ட்டு நீங்கள் மட்டும்தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே அந்த எரிஞ்சிட்ருக்க நெருப்பையே பார்த்துட்ருப்பீங்க. அப்போது இந்த நம்மளோட டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, மேனேஜ்மெண்ட் டீமே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
உங்களோட இந்த மொமெண்ட்டை இன்னும் அழகாக மாற்றணும்னு நினச்சிட்டு அவங்க அந்த கியூபிட் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க நினச்சிட்டாங்க நீங்கள் கப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க பேக்ரவுண்டில் அப்படியே ஒரு சாங் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது சாங் போட்டு விட்டுட்டு அவங்க அப்படியே சிரிச்சுட்டு அந்த பக்கம் அவங்களோட வேலையை அடுத்தடுத்த கஸ்டமரை வந்துட்டு பார்க்கணும்ல, ஸோ அந்த மாதிரி வேலை பார்க்க போயிருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் அந்த நெருப்பியே பார்த்துட்ருப்பீங்க. அப்போ அவங்க போட்டு விட்ட சாங் அப்படியே பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக அவங்க போட்ட சாங் என்னென்னா மாலை மங்கம் சாங் இருக்குல்ல, ஸோ அதுதான். அது அப்படியே பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. 2 பேரும் அந்த நெருப்பையே பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க, அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி அந்த நெருப்பு கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே பார்த்துட்டே வரும்போது 2 பேர்த்தோட ஆக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக நீங்கள் ஜேகேவை பார்க்க, அவர் உங்களை பார்க்க, பேக்ரவுண்டில் அந்த சாங்கோட லைன் இப்போது போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம் உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும் மலை மங்கும் நேரம் ஒரு மூலம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்னை தோன்றும். இப்படி பேக்ரவுண்டில் இந்த சாங் பாடிட்டு இருக்க நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களோட காலை கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேவும் அப்படி தான், அப்படியே ஒரு கால் நீட்டிட்டு ஒரு கால் மேலே அவரோட ஒரு கை வச்சுட்டு ஒரு கை அப்படி பின்னாடி வச்சு சாஞ்ச மாதிரி உட்காந்து உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில அந்த நெருப்பு மட்டும்தான் கேப்பு. ஸோ அப்படி தான் உட்காந்துருப்பீங்க. அந்த பாட்டுக்கும் அந்த நைட்டுக்கும் ஸோ 2 பேரும் மாதிரி வெட்டாக வேறு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த மேஜிக் ஏர் வேறு ஒரு பக்கம். ஸோ அப்படியே உங்கள் 2 பேர்த்தோட மனசை போட்டு அப்படி வாட்டுது. ஸோ 2 பேர்த்துக்குமே இந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, இதுக்கு முன்னாடி வராத ஒரு ஃபீலிங்ஸ். அப்படி இந்த பாட்டு பாட பாட 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளேயே இருப்பீங்க. அந்த பாட்டில் எப்படியெல்லாம் வந்துட்டு டான்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களே வச்சு. அப்போது டக்குன்னு அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா மெலடி சாங் வரும்னு பார்த்தா அது ஏதோ ஒரு மாதிரி நல்லா ஃபோக் சாங் இருக்குல்ல, ஸோ எடுத்தது நல்லா மியூசிக் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சாங் வந்துடுது. அப்போ தான் 2 பேரும் கொஞ்சம் ரியலைஸ் ஆகுறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இருந்திருப்பீங்கள்ல, ஸோ 2 பேரும் கொஞ்சம் ரியலைஸ் ஆனதுக்கப்புறமா 2 பேர்த்துக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, சை ஆகுது. அப்படியே 2 பேரும் குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு அவரோட ஒரு கை வந்து அப்படியே அந்த புல் இருக்குல்ல, ஸோ ஒரு மாதிரி அந்த இதில் அங்கே போட்டு தேய்ச்சிட்ருக்காரு. அண்ட் நீங்களும் அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி கால் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஆடிக்கிட்டு சாஞ்ச மாதிரி ஆடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த பக்கமாக திரும்பி லைட்டாக சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போது உங்களோட மனசுக்குள்ளே இது என்ன ஃபீலிங், என்ன வயன் ஒரு மாதிரி இருக்குது, இவனை நமக்கு பிடிக்காது, நமக்கு என்ன ஏதாவது ஃபீலிங்ஸ் வருதா, அதுவும் இவன் மேலே வருதா, ஐயோ இல்லை இந்த பாட்டு நல்லாயிருக்கும் பிடிக்கும் அதுக்காக இது சீ ஐயோ என்னடா இது என் மனசு என்னென்னமோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் புலம்ப, அந்த பக்கம் நம்ம ஜேகே என்னடா ஃபீலிங்ஸ் இது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ தான் அவரே நோட் பண்ணுறாரு. அப்படியே புள்ளில் கோலம் போட்டுட்ருப்பாரு. ஐயோ ஜேகே என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்காகாது, கப்பு சுப்புன்னு போய் படுத்துவீங்களான்னு சொல்லிட்டு வயன் நான் தூங்க போகிறேன் வரியா அப்படின்னு சொல்லி கேட்க அவர் மொட்டையா அப்படி தானே கேட்குறாரு. நீங்கள் நான் அவன் கூட வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுடுறீங்க. ஜேகே அப்படியே ஷாக்காக அவங்களை திரும்பி பார்ப்பாரு. நீங்களும் ஐயோ என்னடி பேசுனே போ அப்படின்னு சொல்லி மனசில் நினைப்பீங்க. அப்போ அவர் அப்படியே உங்களை திட்டுற மாதிரி வாய் திறந்துருப்பார். அதுக்குள்ளே ஒரு மாதிரி மறுபடியும் அந்த மேனேஜ்மெண்ட் டீமு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எப்படின்னா அந்த இடத்துலலாம் வந்துட்டு லைட்டாக ஒரு சின்ன இது இருக்குல்ல, ட்ரோன் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரோனில் நிறையா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அந்த ரோஸ் பெட்டல்லாம் அதெல்லாம் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து இவங்க 2 பேர்த்து மேலே படுற மாதிரி தூவி விட்டுறாங்க. ஸோ அப்படியே 2 பேரோட மைண்டும் அப்படியே மறுபடியும் மாறுது. அப்போது ஜேகேவோட மனசில் தப்பில்லை தூங்கினாலும் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் தான் அடைச்சி என்னடா நினச்சிட்ருக்க நீ, என்னடா இப்படியெல்லாம் நினைக்கிற, அவன் நம்ம அக்கா பொண்ணு, ஐயோ அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வயன் போலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ நீங்களும் மாமா இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல, என்னை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் எடுத்து அப்படியே உங்களை வந்துட்டு அழகாக ஃபோட்டோ எடுப்பாருன்னு பார்த்தா பையப்பில் அப்படியே ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் கொடுக்குற போஸ் எல்லாமே இந்த போஸ்ட்லேருந்து அடுத்த போஸ் மாறுவீங்கள்ல, அது எல்லாமே ஒரு மாதிரி வீடியோவாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு அழகாக எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அந்த ஒரு மாதிரி அரைகுறையாக வெட்டான ட்ரெஸ்ஸு அண்ட்
ஒரு மாதிரி லைட்டாக முடி காஞ்சு காயாத மாதிரி ஈரமான ஹேரு, அதுக்கப்புறம் அழகான அந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த லைட்டான ஒரு கேம்ப் ஃபயர், அதுக்கப்புறம் லைட்டாக அந்த மூன் லைட் இருக்குல்ல, ஸோ அது எல்லாம் சேர்ந்து உங்களை ஒரு மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டுது. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த வீடியோ பார்த்துட்ருக்காரு உங்களை. அவருக்கு வீடியோவில் பார்க்குறதா இல்லை நேரில் நீங்கள் பண்ணுறத பார்க்குறதானே தெரியல, அப்படியே மெய் மறந்து போய் மனசை பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த பக்கம் இருக்க மேனேஜ்மெண்ட் டீமில், பத்தியா நான் பார்த்த வேலை எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, இன்றைக்கி எனக்கு பாஸ் நிறையா ஹைக் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான் ஒருத்தன். அதில் இன்னொரு பொண்ணு, டே இந்த ஐடியா கொடுத்தது நான் தான்டா அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை போல். இந்த மாதிரி வந்துட்டு கஸ்டமர்ஸை கிளைண்ட் எல்லாம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு நிறையா ஹைக்கெல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அழகாக வந்துட்டு அவங்க பார்த்துட்டு கண்டிப்பாக கேமராவில் இதெல்லாம் பார்ப்பாங்க, நம்ம 2 பேர்த்துக்கு பாராட்டு கிடைக்கும், ஹைக் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் அந்த மாதிரி தான் அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கப்போ என்ன நினச்சிங்கன்னு தெரியல, நேராக ஜேகே கிட்ட வந்து நிற்கிறீங்க. அவருங்கள மேமந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு ஒரு மாதிரி கிறக்கத்தில். நீங்கள் ஹலோ எடுத்தது போதும், ஃபோனை கொடு, எனக்கு குழுவுது, நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்துட்டு கேட்குறீங்க. அவர் இது என்னோடய ஃபோன் டி அப்படிங்கிறாரு. சரி ஓகே, எனக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்றேன்னா மறந்துடாத, டெலிட் இது பண்ணிடாத, இது அழகாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் அழகாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்கர்ட் அப்படியே தூக்கி பிடிச்ச மாதிரி, அதாவது கால் வலிக்கு இருந்தால் நம்ம லைட்டாக தூக்கி பிடிச்சி நடப்போம். ஸோ அந்த மாதிரி 2 கையில் அப்படியே அந்த ஸ்கர்ட் லைட்டாக கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே டங்குன்னு நடந்து போகிறீங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஜேகே அப்படியே பின்னாடியே நின்றுட்டு நீங்கள் போகிறத அப்படியே ரசித்து பார்த்துட்ருப்பாரு. இப்போது நீங்கள் போனதுக்கு அப்புறமா ஜேகே வந்துட்டு அவரோட ஷர்ட்டு அப்படியே போட்டிருப்பாரு. ஸோ அப்படியே அந்த ஸ்லீவ் எல்லாம் மடிச்சு விட்டுட்டு எவன் பார்த்த வேலைடா இது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட தான் போகிறாரு. அவங்க அப்படியே ஹாப்பியாக, சார் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்களான்னு கேட்க அப்படியே அந்த பையனோட புடனையிலே ஒரு அடி அடிச்சு, என்னடா பண்ணி வச்சுருக்க நீ, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, எதுக்குடா இந்த பாட்டெல்லாம் நைட்டில் போடுறீங்க, மனுஷன் நிம்மதியாக உட்கார முடியுதா என்ன, ஏற்கனவே அவன் தவிச்சிட்ருக்கான், இதில் வந்துட்டு அதை என்ன ஏதுன்னே புரியாமல் குழம்பி போய் தவிச்சிட்ருக்கேன், இதில் பாட்டு வேறு போட்டு ஏற்றி விடுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாண்டலே டங்குன்னு கொட்டிட்டு வந்துடுறாரு அந்த பையன். இப்போ அவன் நல்லதுன்னு சொல்கிறானா கெட்டதுன்னு சொல்கிறானான்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க. போனவர் திரும்ப வந்து அவன் கையில் வந்துட்டு கொஞ்சம் பணம் இருக்குல்ல, ஸோ பணம் மாதிரி கொடுத்து, இந்தா இது கிஃப்டாக வச்சுக்க, ஆனாலும் இந்த மொமெண்ட் எனக்கு மறக்கவே முடியாது, என் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, புதுசாகவும் இருந்துச்சுடா, நல்லா தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணு சிரிக்கிறா, டேய் இப்போ அவன் ஒன்று திட்டினானா இல்லை பாராட்டினானடா அப்படின்னு சொல்லவும், காசெல்லாம் கொடுத்துருக்காண்டி, பாராட்டியிருக்கிறான்னு தான் நினைக்கிறேன், பரவாயில்ல அடித்தா என்ன வலிக்கல எனக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் அந்த காசை வந்துட்டு ஆளுக்கு பற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப பெரியவங்களாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன வயசு அந்த பார்ட் டைமெல்லாம் வேலை பார்ப்பாங்களா, சின்ன பசங்க பொண்ணுங்க அந்த மாதிரி தான். ஸோ ஜேகே அப்படியே ஓடி வராரு. ஸோ ஓடி வந்து பார்க்குறாரு, நீங்கள் வந்துட்டு ஹால்லேயே அப்படியே வந்துட்டு படுத்து தூங்கியிருப்பீங்க, ட்ரெஸ்ஸை கூட மாற்றலை, ஈரமாகவே இருக்குது. அவருக்கு உங்களை அப்படியே விட்டுட்டு போக மனசே இல்லை. ஐயன் எந்திரி அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் மாமா எனக்கு தூக்கம் ஆயிடுது அப்படின்னு சொல்லவும், ஜலதோஷம் பிடிச்சிக்கும் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்துட்டு பிடிச்சி ரூம்குள்ளே தள்ளி விடுறாரு. நீங்களும் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரீங்க. அப்படி வரும்போது நீங்கள் பார்க்குறீங்க, ஸோ ஜேகே அப்படியே ஈரத்தலையோட ஹாலில் வந்து சோஃபாவில் உட்காந்துருப்பாரு. நீங்கள் தலை தவட்டுமாம்மா அப்படின்னு சொல்லி ஒரு டவல் இருக்குள்ள, ஸோ எடுத்து போடுறீங்க. அவரும் அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு சும்மா லைட்டாக சும்மா தடவிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு, இப்படியெல்லாம் தடவைனா எங்கே போயிட்டு அந்த தண்ணி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவல் வாங்கி அவரோட முன்னாடி வந்து நின்று நீங்களே வந்துட்டு அவருக்கு தலையை நல்லா போட்டு தவட்டி விட்டுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி அவருக்கு என்ன ஃபீலிங்னே தெரியல, இவ ஏன் திடீர்னு இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களே பார்க்க நீங்கள் அப்படியே அழகாக அவரை பார்த்துக்கிட்டே தலையை தவட்டிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஜெகேயோட கண்ணவே பார்த்துட்டு இருக்க, அவரும் அந்த ஐ கான்டாக்ட் தான். ஸோ என்ன பண்ணாலும் வந்துட்டு அந்த லவ்வில் ஐ கான்டாக்ட் இருக்குல்ல, ஸோ அது மட்டும்தான், அந்த கண்ணு தான், அந்த பார்வை தான் ரொம்ப லவ்வை வந்துட்டு காட்டும்பாங்கள்ல. ஸோ அப்படி தான் நீங்கள் ஜஸ்ட் அது பார்த்துக்கிறதுலையே அவ்வளோ ஒரு மாதிரி அட்ராக்டாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டே லைட்டாக அவரோட தலையை தவட்டிட்டு இருக்க, அவரும் அப்படியே உங்களே அண்ணாந்து பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. ஸோ தலையெல்லாம் தவட்டி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சரி மாமா போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆசையாக பேசுகிற மாதிரி பேசிட்டு போகிறீங்க. ஸோ போனதும் நீங்கள் போய்ட்டு ரூமை லாக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேவும் வந்துட்டு ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்காந்துருப்பாரு. 10 நிமிஷம் கழிச்சு தான் அவருக்கு ரியலைஸ் ஆகிட்டு, ஐயோ என்னதான் நடக்குதுங்க, இங்கேருந்து நான் பத்திரமா அவங்க கூட போய் சேர்ந்தனா போதும்டா சாமி,
என் மனசில் எந்த சலனமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாரு. ஸோ போயிட்டு பசங்க எப்பவுமே வழக்கமாக கண்ணாடி ஒருக்கா பார்த்து தானே போவாங்க. அந்த மாதிரி மிரரை போய் பார்க்குறாரு. அவருக்கு நான் செம்ம கோபம், செம்ம ஷாக்கு. ஏன்னா தலை ஃபுல்லாக நீங்கள் ரெட் கலர் பெயிண்ட் அப்பி வச்சுருக்கீங்க. நீங்கள் ஆசையாக வந்துட்டு துண்டை வச்சு அவர் தலையை ஆசையாக துடைக்கல. அவரோட தலைவில் உங்கள் ரூமில் வந்துட்டு ஒரு பெயிண்ட் டப்பா இருந்திருக்கும். ஸோ அதை பார்த்துருப்பீங்க ட்ரெஸ் மாற்றுறப்போ. அதை அப்படியே வந்துட்டு கையில் அப்பிட்டு வந்துட்டு அவரோட தலை ஃபுல்லாக தடவிருப்பீங்க. அது பார்த்ததுக்கு அவரோட ஃபேஸில் வந்துட்டு ஒரு தடவை அப்படி லைட்டாக கை வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருப்பீங்க. மனசு அதில் தான் ஒரு மாதிரி கிறங்கி போய் உட்காந்துருப்பாரு. ஸோ ஃபேஸ்லேயே ஒரு பக்கம் ஒரு சைடு ஃபுல்லாகவே அந்த ரெட் கலர் பெயிண்ட் அப்பிருக்கு. ஜேகேனா டென்ஷன் ஆகிட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் ஐயோ கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கிட்டே நிற்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு கதவை திரடின்னு போட்டு கதவை உடச்சிட்ருக்காரு. அந்த பக்கம் உங்களோட அம்மா அப்பா எந்திரிச்சு வந்துடுறாங்க. என்னடா கத்திட்டு இருக்கிறீங்கன்னு. அக்கா இங்கே பாரு அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு இதுங்களுக்கு வேறு வேலையே இல்லை, வாங்க நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே நான் கதவை தரவோயன்னு சொல்லிட்டு கதவை போட்டு தட்டிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் திறக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு கடையில் படுத்துக்கிறீங்க. ஆனால் போட் ஹவுஸில் வந்துட்டு இருக்கிற அந்த கதவு லாக் வந்துட்டு சரியாக இல்லை போல். ஸோ கரெக்டாக இல்லை அதில் மட்டும். அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் தட்டிகிட்டே இருக்கவும் லாக் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுது. நீங்கள் அப்படியே ஜாலியாக ஹாயாக அப்படியே மல்லாக்கப்படுத்திட்டு இருந்திருப்பீங்க. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி போட்டு தட்டின ஒரு மாதிரி நல்லா தட்டியிருப்பார். அந்த ஃபோர்ஸில் கதை ஓப்பன் ஆகவும் அவர் பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே முன்னாடி ஓடி வந்துடுறாரு. ஸோ முன்னாடி வரும்போது மேட்டு போட்டிருப்பாங்க கீழே, அதை அப்படியே தடுக்கி விட்டு பொத்துன்னு உங்கள் மேலே வந்து விழுந்துடுறாரு. அப்போது இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த பையனும் அந்த பொண்ணும் பணம் கொடுத்துட்டு போன காட்டிக்கும் அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அவங்க லைஃப்பில் ஒரு ஹாப்பி மொமெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஹாப்பி மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம ஒரு மாதிரி மெலடி சாங்காக லவ் சாங்காக போட்டு விளாண்டான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சாங் அப்படி ப்ளே பண்ணி விட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் ஜேகே நீங்கள் அப்படி கீழே கிடப்பீங்க. ஸோ அதாவது பெட்டில். ஸோ உங்கள் மேலே வந்துட்டு அவர் தவறி தான் விழுந்திருப்பார். அப்போது டக்குன்னு அவர் எந்திரிக்க ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் செம்மையாக ஷாக் ஆகியிருப்பீங்க. ஸோ அவருக்கே அப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் அப்படியே ஹார்ட்டை வெளியே வந்துடுற அளவுக்கு ஹார்ட் பீட் ஆகுது 2 பேத்துக்கும். ஸோ டக்குன்னு அவர் எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்களும் அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அவர் எந்திரிச்சா ஓகே, நீங்களும் எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் திரும்ப அவர் பிடிச்சி இழுத்துறீங்க. ஸோ மறுபடியும் அவர் உங்கள் மேலே நல்லாவே விழுந்துடுறாரு. அப்போது பேக்ரவுண்டில் அந்த சாங் பாடிட்டு இருக்கு அண்ட் நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு இருக்க. திரும்ப அந்த ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ அவரோட கை அவரே அறியாமல் உங்களோட அந்த ஹேர் இருக்குல்ல, ஸோ அந்த ஹேர் கிட்டே தான் அந்த ஹேர் அப்படியே வந்துட்டு கலைஞ்சு கிடக்கிறத திரும்ப எடுத்து ஒரு மாதிரி கோதி விட்டுட்ருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு இருக்க. ஜேகேவும் அப்படியே உங்களோட ஹேர் ஒரு மாதிரி டைப் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் உங்களோட கையை அப்படியே கொண்டு போய் ஜேகேவோட கண்ணத்தில் வைக்கிறீங்க. அப்போது பேக்ரவுண்டில் பாடிட்டுருக்கிற அந்த சாங்கை 2 பேரும் அப்படியே ஃபீல் பண்ண மாதிரி உங்களை பார்த்துக்கிறீங்க. முத்தம் வைத்துக் கொள்வதை வானம் என்ன எண்ணதோ, எண்ணி வைத்த புள்ளிகள் நட்சத்திரமானதோ, உந்தன் பேரை சொல்வதே கோடி இன்பம் கூடுதோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அப்படியே பேக்ரவுண்டில் சாங் பாட நீங்கள் அப்படியே மூழ்கிட்டு இருக்கிறீங்க அப்படியே அழகா. இந்த எஃப்எஃப் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன ஆகுது நாளைக்கு பார்க்கலாம்.